எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு காலையில எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு உட்காந்துருக்கும்போது என் வீட்டுக்காரர் கொஞ்சம் உளுந்தங்கஞ்சி கொண்டு வந்தாங்க. கேட்டா எங்கள் அத்தை செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அந்த உளுந்தங்கஞ்சியை குடிப்போமே அப்படின்னு குடிச்சிட்டு இருக்கும்போது என் வீட்டுக்காரர் சொன்னாங்க, "இன்னைக்கு வருஷத்தோட கடைசி நாளில் நம்ம இருக்கண்டி" அப்படிங்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. ஆமாம் 31/12/2025 முடிய போகுது வருஷம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, "நீ இன்னைக்கு என்னடி புடவை கட்ட போகிற?" அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு தஞ்சாவூர்லேருந்து புடவை எடுத்து ஜாக்கெட் தச்சு அவளே கொடுத்து விட்ருந்தா. கொடுத்து நீ வருஷ பிறப்புக்கு இதைத்தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு கட்டளை. இந்த கட்டளையை மீற முடியுமா? நானும் உடனே பாருங்க என் வீட்டுக்கார்ட்ட அவள் புடவ எடுத்து கொடுத்து விட்ருக்கா, அதை தான் கட்டுவேன் அப்படின்னேன். வேறு புடவ நான் எதுவும் எடுக்கவும் இல்லை. ஏன்னா அவள் எடுத்து கொடுத்து விட்ருக்காளே எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என் வீட்டுக்காரர் கேட்டாங்க, "எங்கடி அந்த புடவ?" அப்படின்னு கேட்டாங்க. "காட்டுறேன் காட்டுறேன்" அப்படின்னு சொல்லி சஸ்பென்ஸாக வச்சுருந்தேன். ஏன்னா அவங்க பார்க்கல, அவள் கொடுத்து அவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் அவங்க அந்த புடவைய பார்க்கல. சரி என் வீட்டுக்கார்ட்ட காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு குடிச்ச அந்த உளுந்தங்கஞ்சிய கீழே வச்சுட்டு அந்த புடவைய எடுத்து காமிச்சேன். இதான் என் ஃப்ரெண்டு எனக்காக எடுத்து கொடுத்து விட்ட புடவ. நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு வேலை இருந்துச்சு. பாருங்க முட்டை பொரிக்கலாமேன்னு முட்டை எடுத்தா முட்டை ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பார்த்தா 2 கரு உள்ள முட்டைங்க. நிரம்ப வேலை இருந்துச்சு இன்னைக்கு. வீடெல்லாம் தொடச்சி விட்டு துணியெல்லாம் துவைச்சு குளிச்சு, அந்த குளிச்சதுக்கப்புறம் துவைச்ச துணியெல்லாம் காய போட்டுட்டு, திரும்ப வந்தா எனக்கு கொஞ்சம் ஒரு கப் காஃபி குடிக்கணும் போல இருந்துச்சுங்க. உடனே மாவுக்கு வேற போட்டு வச்சிருந்தேன்னா, அந்த மாவுக்கு உள்ளதெல்லாம் அரைக்கணுமே. இது அடுத்த கட்ட வேலை. கொஞ்சோண்டு தலைக்கு கண்டிஷனர் போட்டுட்டு, கொஞ்சோண்டு சூடா காஃபி குடிக்கணுன்ற ஆசை இருந்துச்சு. அதனால கொஞ்சோண்டு சூடா காஃபி போட்டேன். கொஞ்ச நேரம் குடிச்சேன். அதுக்கப்புறம் பாருங்க, எல்லாமே பண்ணிவிட்டு மாவுக்கு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். மாவுக்கு அரைச்சிட்டு எல்லாத்தையுமே வச்சுட்டு, நைட்டு கொஞ்சம் நேரம் நைட் டிஃபன்லாம் ஊத்தி குடுத்துட்டு, கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. கோயிலுக்கு கிளம்பி புது புடவ கட்டியாச்சு. ஏன்னா ஃப்ரெண்ட் எடுத்து கொடுத்த புடவ இல்ல. ரொம்ப ஸ்பெஷலான நாள் இன்னைக்கு எனக்கு. மறக்க முடியாத ஒரு அனுபவம். இதாங்க என்னுடைய ஃப்ரெண்டு எனக்காக எடுத்து கொடுத்த இந்த புடவ. நல்லாயிருக்கா? எனக்கு கட்டிக்கிறதுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லா ஸ்டிச் பண்ணியிருந்தா ஜாக்கெட்டு. ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த புடவ கட்டி முடிச்சதுக்கப்புறம், என் பொண்ணு இறந்து போனவளுக்கு மாலை போட்டு சாமி கும்பிட்டோம். பழங்கள்லாம் வச்சு நானும் என் வீட்டுக்காரரும் சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு சர்ச்சுக்கு கிளம்பியாச்சுங்க. சர்ச்சுக்கு கிளம்பி 2 பேருமே போனோம். ஏன்னா வருஷம் வருஷம் என் பொண்ணு, என் பையன் நாங்க 4 பேர் தான் குடும்பத்தில. 4 பேர் போவோம். இந்த வருஷம் 2 வருஷமா என் பொண்ணு எங்ககிட்ட இல்ல. ஏன்னா அவ வெளியில கொஞ்சம் படிக்கிறா. படிக்கிறதுனால நானும் என் வீட்டுக்காரர் மட்டும் கிளம்பி கோயிலுக்கு போவோம். பையன் வந்து அவன் பசங்களோட அவன் பையன் இல்ல. அதனால் நான் பசங்களோட வந்துக்கிறேம்மா அப்படின்ட்டான். அதனால நானும் என் வீட்டுக்காரரும் கிளம்பி போனோம். எனக்கு என் பொண்ணு இல்லாததே ஒரு பெரிய குறை தான். என்னவா இருந்தாலும் என்ன குறையா இருந்தாலும் கோயில் அப்படின்றது போயிரணும் இல்லையா? அதனால நான் என் வீட்டுக்காரோட கிளம்பி போயிட்டேன். மனசில கவலைகள் இருந்துச்சு. ஏன்னா எப்போதுமே அவ தான் இது வாங்கணும், அது வாங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு விஷயம், மத்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஆசைப்படுவா. அவளுக்கு வேண்டியது எப்போதுமே எடுத்து குடுப்போம். 2 பேரும் இப்படியே யோசிச்சுக்கிட்டு இத பத்தியே பேசிக்கிட்டு 2 பேரும் போயிட்டே இருந்தாங்க. ஆமா பொண்ணு பொண்ணு இல்லையே நம்ம பக்கத்துல அப்படின்னு. இருந்தாலும் என்ன பண்றது படிக்கணும்ல. அவங்க படிச்சா தானே அவங்களுடைய லைஃப் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படின்னு என்னமோ இதுவரைக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் கடவுள் நமக்கு தீர்த்து குடுத்துருக்காங்க. அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் வீட்டுக்காரரும் எப்போதுமே சர்ச்சுக்கு போயிடுறதுங்க. சர்ச்சும் வந்துருச்சு. சர்ச் வந்ததுக்கப்புறம் என் வீட்டுக்கார்ட்ட வண்டிய போய் பார்க் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கிக்கிட்டேன். என் வீட்டுக்காரர் போய் வண்டிய பார்க் பண்ணிட்டு வந்தாங்க. ஆமா. இதோட 2 வருஷம் ஆச்சு என் பொண்ணு வெளில போயிட்டு 2 பேருமே கோயிலுக்குள்ள அப்புறம் போயிட்டோம். கோயிலுக்குள்ள போய் உட்கார்றதுக்கு பார்த்தா ஒரே கூட்டமா இருந்தது. பயங்கர கூட்டம். 2 சேர் எடுத்தோம். 2 இடத்துல போட்டு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல உட்காந்தாச்சு 2 பேருமே. ஃபாதர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி உங்கள்ட்ட காமிக்கலாமே அப்படின்னு பார்த்தேன். ஆனா கூட்டம் அதிகமா இருக்கும்போது இருக்கிறதுனால, இந்த வாட்டி எங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி தான் இடம் கிடைச்சது. ஆமா. அதனால கொஞ்சம் பின்னாடி போயிட்டோம். இல்லைன்னா முன்னாடி தான் எப்பவுமே உட்காருவோம். 2 பேரும் உட்காந்தாச்சு. சர்ச்சு முடிச்சு நைட்டு கரெக்ட்டா வீட்டுக்கு வரும்போது மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 1:30 மணி ஆயிடுச்சு. 1:30. இந்த 1:30 மணிக்கு கொஞ்ச நேரம் இருந்தே எனக்கு தலை சுத்தி வாமிட் வர்ற மாரி வந்துருச்சுங்க. உடனே போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டு அந்த தலைவலிக்குதுன்னு என் வீட்டுக்கார்ட்ட சொல்லவும், எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் காஃபி போட்டு குடுத்தாங்க. இந்த தலைவலி குறையும் கொஞ்சம் குடிடி அப்படின்னு. ஏன்னா, கொஞ்சம் பயங்கரமான தலைவலி ஆயிருச்சு. சரி தலைவலி குறையுமே அப்படின்ட்டு காஃபிய குடிச்சேன். உண்மையாலுமே இன்றைய நாள் நல்லபடியா போச்சு. பிறந்த வருஷமும் நல்லா இருந்துச்சு. இனிமே ஒவ்வொரு நாளும் இப்படி தான் போகணும். எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ஒரு நல்ல விதமா அமையட்டும் அப்படின்னு நான் கடவுள்ட்ட வேண்டிக்கிறேன். நன்றிங்க.